ஸோ கோல்ட பத்தி பேசிட்டு இருக்கும்போது, இத நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும்னு நெனைக்கிறேன். இந்த என்னது? கோல்டு டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப பரவலா நெறைய பேர் எனக்கே மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே. என்ன இது? இது நடக்குமா? அதாவது உலகத்திலே இந்த பூமியில இப்ப இந்த பூமி உருளை பந்துல மோஸ்ட் பவர்ஃபுல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் உமன்ஸ் தான். ஏன்னா, ட்ரம்ப்ப விடவும், புதினா விடவும் பவர்ஃபுல்லானது நம்ம இந்தியன் லேடீஸ் தான். ஏன்னா 34 டன்ஸ் 34 டன் கோல்டு நம்ம ஊர்ல தான் இருக்கு. சைனாட்ட கிடையாது. அவன்ட்ட கிடையாது. ஒண்ணும் இல்ல. அந்த காலத்துல இது வாங்கி, வாங்கி ஒரு கிராமா வாங்கி இன்னைக்கு 34,000 அதான் சிறுதுளி பெருவெள்ளம் பாருங்க. யாராவது நெனச்சு பார்த்துருப்போமா? நாளைக்கு காமாட்சி அக்கா வந்து ட்ரம்ப்புக்கு எகென்ஸ்டா டஃப். நிப்பாங்கன்னு யாராவது சொல்லி நெனச்சிருப்போமா? அவங்க தான் ஜெயிக்கிறாங்க லேடீஸு. சரி. 34,000 டன் வந்துருச்சு. இப்ப இந்த 34,000 டன்னு மேல ஒரு கழுகு பார்வை. கழுகு வந்து என்னைக்குமே வந்து அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லாங் வியூவா வச்சுக்கும். ஒரு அட்டாக் பண்ண ஏன்னா ஒரு தடவ அடிச்சுச்சுன்னா அடிச்சிரும் அது. ஒரு கழுகு பார்வை இங்க ஒண்ணு போயிட்டுருக்கு. என்ன கழுகு பார்வைன்னா, 34,000 டன்னு சும்மா இருக்குது. இந்த சும்மா இருக்கிற கோல்ட எப்படி மக்கள்ட்டேருந்து வாங்கலாமா? இல்ல அது உரிய பேச்சுவார்த்தை நடத்தலாமான்னு ஒரு பேச்சுவார்த்தை. ஒண்ணும் இல்ல. நிலேஷ் ஷாங்கிறவர் வந்து அவர் வந்து ஒரு கோடாக் நிறுவனத்தோட ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு. ஏஎம்சியோட கோடாக்கோட மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு ஏஎம்சில இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 34,000 டன்னு கோல்டு இருக்கு. எந்த யூஸ் இல்லாம லாக்கர்ல இருக்கு. அது ஒரு வேளை வெளியில வந்துச்சுன்னா, இந்தியன் எக்கனாமிய அடிச்சுக்க யாரும் கிடையாது. அப்படிங்கிற மாரி அவரு ஆர்டிக்கல் விட்டுட்டார். இப்ப இத வச்சு என்ன பண்றாங்கன்னா, யூடியூப்ஸ் எல்லாமே அத வந்து ஒரு கான்ஸ்பிரன்சி தியரியா எடுத்துட்டு, ஒரு ஒரு வியூக்காக சரி இது பேசினா போகும்டா. இத பத்தி பேசுவோம்டான்னு சொல்லி பேசுறாங்க. ஒருவேள நாளைக்கு வந்து ஒருவேள பிசிக்கல் கோல்டு எல்லாத்தையுமே நீங்க வந்து டூ பி ஹேண்ட் ஓவர்ன்னு வந்துட்டா, பொதுமக்கள் எல்லாம் புரட்சிக்கு வெளில வந்துருவாங்க. எல்லாம் ஓகே. விளக்கமாத்து கட்டைய எடுத்துட்டு ம். பேங்க்குக்கு போய் முன்னாடி நின்னு சண்ட போட தான் யோசிச்சு பாருங்க. லேடீஸ்ட்ட 10 கிராம் எடுத்துட்டு ஓடிற முடியுமா ஒருத்தன்? லேடீஸ்ட்ட முடியுமா? ஆமா. ஜென்ஸ கூட சமாதானப்படுத்தி உட்காருங்க சார், இந்த சாயா குடிங்க சார்ன்னு சொல்லிடலாம். ஆமால, ஆமா. லேடீஸ் இதெல்லாம் வந்து வேற மாரி நடக்கும். பொதுமக்களே உங்கள்ட்ட இருக்க கோல்டெல்லாம் குடுங்கன்னா, இப்ப மதுரை வீரனா நான் எப்படி யோசிப்பேன்னா, நானா இருந்தா, கேட்கறியா? 1 கிலோ நீங்க தர்றேன். ஆனா, எனக்கு என்னோட ஃபேமிலி அடுத்த என்னோட பரம்பரை வர வரையும், எனக்கு ஒரு அரசு பணி. சென்ட்ரல் ஜாப் குடுத்துறணும். கிரேடு 2ல குடுக்கணும் எனக்கு. 1 கவர்மெண்ட் ஜாப். 2வது நான் குடுத்த கோல்டு இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலான நிலம் எனக்கு குடுத்துரு. அந்த நிலம் எப்படி இருக்கணும்னா, எனக்கு கவர்மெண்ட் பாண்டா எனக்கு சொல்லிரு. இந்த நிலத்தை அடுத்த 500 வருஷத்துக்கு இந்த பரம்பரை தான் வச்சுக்கும்னு சொல்லி. 500 வருஷத்துக்கு. நிலத்த குடுத்துட்ட, அந்த இடத்த நான் வந்து உபயோகம் பண்ணிப்பேன், ரெண்டல் விட்டுப்பேன். அதுல ஒரு இன்கம் வந்துரும் எனக்கு. எனக்கு ஒரு லேண்ட் குடுத்துரு. அதுக்கு ஈக்குவலா லேண்ட் குடுத்துரு. எனக்கு கவர்மெண்ட் ஜாப் குடுத்துரு. என் பரம்பரைக்கு குடுத்துரு. 1000 கிராம குடுத்துறலாம். பட் இந்த மாரி நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா? வருமே. ஏன்னா கோல்டு இட் இஸ் அ கரன்சி. சைனா 1000 டன் எதுக்கு வாங்குறான்? வருஷத்துக்கு 1000 டன் வாங்கியிருக்காய்ங்க. எஸ். இப்ப டாலரைசேஷன். அடுத்த கேள்வி அதேதான். ஆ எஸ். அவன் வாங்குறான். ஆமா. போலந்து வாங்குறான். ரஷ்யா பண்றான். எல்லாரும் பண்றான். இந்தியாவுக்கு தேவை. வில்லன அடிக்கணும்னா அதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. நம்ம கிட்ட அதனால இருக்கிற உள்ள நம்ம இருக்கிற பொருளை இன்சூரன்ஸா எடுக்கலாமே. வச்சிருந்த கோல்ட நீ கேட்கற. கேட்கல. கேப்பியோ? கேப்பியோன்னு ஒரு டவுட். கேட்கறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். எங்களுக்கு இதெல்லாம் இருக்கு. அடித்தட்டா புரிதலோட. எனக்கு புரிதலுக்கு நான் இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டேன். ஒருவேளை பெஸ்ட் எக்கனாமிக்ஸ் இன் இந்தியா. மேலும் நான் சொன்னத விட இன்னும் கொஞ்சம் கூடுதலா வரையறுக்கப்பட்ட நோட்ஸா குடுத்தாங்கன்னா, அது சரியா தானே இருக்கும். கேட்க சொல்லுங்க. வாங்க, வாங்கிக்கங்க. ஆனா எங்களுக்கு பொதுமக்களுக்கு குடுக்க வேண்டியத குடுத்துட்டு அத பத்தி பேசுங்க நீங்க. உங்க போர்ட்ஃபோலியோலயே மிகப்பெரிய அலோகேஷன் வந்து கோல்டுக்கு தான் வச்சிருக்கீங்க. அப்ப 2026ல கோல்டு எவ்வளோ போகும்? இந்த கேள்வி இந்த கேள்விக்கு ஒரே ஒரு விடைய மட்டும் சொல்லிடுறேன் நானு. 2022, 23ல எஸ்ஜிபி வந்து சீரிஸ்லாம் கொண்டாந்தாங்க. ம். தெரியுமா? ஆமா. எஸ்ஜிபி. இப்ப இல்ல. எஸ்ஜிபி கொண்டாந்தாங்க. ஆமா. இப்ப நீங்க பேசுற யூடியூபர் தமிழ். எத்தன வருஷமா நீங்க யூடியூபர். நீங்க இருக்கிறீங்க. இப்ப நானு என்ன மாரி ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்ச ஓரளவுக்கு தெரிஞ்ச ஆள். இப்ப நம்மள விட ஆர்பிஐ புத்திசாலியா? நம்ம ஆர்பிஐ புத்திசாலி. தான். ஆர்பிஐ. சரி. ஃபினான்சியல் எக்ஸ்பெர்ட் புத்திசாலியா? நம்ம புத்திசாலியா? அவங்க தான் ஆப்வியஸ்லி. அவங்க தான் புத்திசாலி. பாலிசி மேக்கர்ஸ் புத்திசாலியா? நம்ம புத்திசாலியா? ஆஃப் கோர்ஸ் பாலிசி மேக்கர்ஸ். ஓகே. அவங்களாலே ஜட்ஜ்மென்ட் பண்ண முடியல. அவ்வளோ விலை போகும்னு அதனால தான் சீரிஸ விட்டாங்க. ஆமா. 5000லேருந்து 6000 போகும்னு தான் நெனச்சாங்க. அவங்களாலே கணிக்க முடியலையே. அவங்களுக்கே பட்டைய அடிச்சுட்டு 2,00,000 அவங்களுக்கு குடுத்துருச்சு லயபிலிட்டியா. ஏன்னா கவர்மெண்ட்டாலே பிரெடிக்ட் பண்ண முடியல. கோல்டு டெஃபினட்டா மேல போகுது, கீழ போகுதில்ல. போர்ட்ஃபோலியோல இருக்கணும். ம். நான் அதான் இந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன் நானு. சொல்லக்கூடியது கொஞ்சம் வருத்தத்தக்க விஷயம் தான். ஆனா இதான் உண்மை. பங்குச் சந்தைக்கு மேல ஏறுச்சுன்னா இந்தியா வளருதுன்னு அர்த்தம். ஆமா. அப்ப இந்த அரசு மேல எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வரும். ஓ! நல்லா இந்தியா வேலை செய்யுதுன்னு. அப்போ எதிரா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபண்ட் எல்லாம் இதுக்குள்ள போகக்கூடாது.
வேற எங்கேயாவது போய் ஸ்டாக்னட்டா லாக்கருக்குள்ள போய் உட்காந்துக்கணும்னு சொல்லி தான் நமக்குள்ளேயே திணிக்கப்பட்டதா இந்த கோல்ட வாங்குன்னு சொல்றது. அதில நானும் ஒரு விக்டிம். கோல்ட என் புள்ளைங்க இருக்குன்னு சொல்லி என் புள்ளைங்களுக்கு நான் வாங்கினேன். அவங்க என்ன இவ்வளோ சொல்றது நம்ம வாங்குவோம் இவ்வளோ அப்படின்னு சொல்லி நானும் வந்து வாங்கி வச்சேன். ஒரு கட்டத்துக்கு மேல தான் புரிய வந்தது. இந்த எல்லாமே அன்யூஸ்டு கோல்டா போய் லாக்கர்ல உட்காந்துருச்சு. லாக்கர்ல உட்கார்ந்ததுனால இப்ப பாண்டா போயிருந்ததுன்னா, அந்த பாண்ட வச்சு அந்த நிறுவனம் வளரும். நிறுவனம் வளர்ந்தா வேலைவாய்ப்பு வரும். வேலைவாய்ப்பு வந்தா அந்த லேபருக்கு சம்பளம் வரும். லேபர் போய் கன்சியூமர் யூஸ் பண்ணுவோம். எக்கனாமி பூஸ்ட் ஆகும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா, ஐபிஓ போச்சுன்னா அந்த நிறுவனம் வளரும். மார்க்கெட் ஏறும்போது அந்த நிறுவனம் வளருது. அந்த நிறுவனத்திற்கு தொழிலாளி வளர்றான். அப்ப என்னன்னா மார்க்கெட் ஏறக்கூடாது. தங்கத்த வாங்க சொல்லிரு. நானும் அதிகப்படியான கோல்டு வச்சுட்டு இன்னைக்கு நம்பர்ஸ்ல இருக்குது. என் அக்கவுண்ட்ல வச்சா கடைசில நான் போட்ட பாண்ட்ல தான் எனக்கு பணம் வருதே தவிர, எனக்கு கோல்டுனால எதுவுமே கிடையாது. ஆனா அது சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூல கோல்டு தானே எப்பவுமே வந்து சேஃப்டி ஹெவன். இன்சூரன்ஸா தான் இருக்கும். ஒரு இன்சூரன்ஸ் தான் உங்களோட குரோத்ன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நீங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்க. அந்த இன்சூரன்ஸ் தான் என்னோட வாழ்வாதாரத்த தரும்னா, அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்? வாழ்வாதாரத்த எப்ப தரும்? எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா தானே வாழ்வாதாரம் தரும். நான் தான் இருக்கனே. எனக்கு இருக்கும்போது நீ குடுப்பா. இன்சூரன்ஸ். கோல்ட் இஸ் எ இன்சூரன்ஸ். நாடுகளும் அத இன்சூரன்ஸா தான் யூஸ் பண்ணுது. ஹெட்ஜிங்க்கு தான் வச்சுக்கிறோம். எந்த காலத்திலுமே அன்னையிலேருந்து இன்னை வரையும் 300 வருஷம் வரை நீங்க எங்க பார்த்தாலும் சரி, ஈக்விட்டி வந்து வருஷத்துக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தோம்னா 12லேருந்து 13 குடுத்துருது. 12% மினிமம். வருஷம் வருஷம் குடுத்துருது. கோல்டுங்கிறது இட்ஸ் அ ஹெட்ஜிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ வைக்கலாம். அதான் நான் சொல்றேனே 34,000 டன் நம்ம லாக்கர்ல உள்ள போயிடுச்சு நமக்கு. குரோத் இல்லைல்ல. அது அப்படியே அங்கேயே தானே இருக்குது. சரி, நான் அதெல்லாம் சொல்லல. நான் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவோ இதெல்லாம் நான் வரல. நான் பொதுமக்களோட பேசுறேன் நானு. பொதுமக்கள் என் லாக்கருக்கு போயிடுச்சுல்ல. நான் எப்போ எனக்கு வேலை செய்யும் அந்த பணம்? ஸோ இப்போ இந்த கோல்டு வச்சிருக்குது அப்படின்றது மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையுமே கோல்டு இருக்கும். அது எங்க இருக்கும்னா நீங்க சொன்ன லாக்கர்ல இருக்கும். பட் இந்த லாக்கர்ல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குதுல்ல. நீங்க லாக்கர் அக்ரீமெண்ட்லாம் போய் படிச்சிருக்கீங்களா? படிச்சு ஒரு 6 பேஜுக்கு இருக்கும். ஆர்பிஐ இப்போ ரிலீஸ் பண்ணுச்சு. நீங்க வச்சிருக்கிற கோல்டுல நாளைக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம். அது ஏதோ ஒண்ணு நடக்கட்டுமே. கொள்ளையடிப்போ, சுனாமியோ, வெள்ளமோ ஏதோ வந்தா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்களால ரெக்கவர் பண்ண முடியும். 100% கிடையாது. ஆனா, நீங்க இப்படியும் பார்க்கணும். ப்ராபபிலிட்டி பார்க்கணும். நடக்குமான்னு கேட்டா ரொம்ப ரேர். என்ஹெச்ல இருக்கிற பேங்க்ஸ்ல ராபரி நடந்திருக்கு. இல்ல இப்போ இன்னைக்கு காலையில ஒரு பேங்க்ல பிஎன்பி நினைக்கிறேன். எக்ஸாக்ட் ஓ! பேங்க் பேர் தெரியல. ஓகே. ஒரு பேங்க்ல பேங்க் எம்ப்ளாயீஸே உள்ள இருக்கக்கூடிய கோல்ட வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ கம்ப்ளைண்ட் குடுத்து ரெக்கவரி பண்ணி எல்லாமே வந்து இன்சூரன்ஸும் இருக்கு அப்படின்னாலுமே, மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் நீ எத்தனை பவுன், எத்தனை கிராம் வச்சிருந்தாலுமே ஒரு ஓகே. லாக்கருக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கிளைம் பண்ண முடியும் நம்மளால? ஐயோ! அதான். இன்டூ 100 அந்த லாக்கரோட ரெண்ட் ரூ. 1000னா இன்டூ 100 அவ்வளோதான். அப்ப அதான். மீதி இப்போ அதான். பொதுமக்கள் பார்க்குறவங்க பயமுறுத்திறவும் கூடாது நம்ம. ஆனா, இட் இஸ் சேஃப் தான். மாற்று கருத்து இல்ல. உங்க மேலாளர் வங்கி மேலாளர் கால் பண்ணுங்க. தொடர்பு கொள்ளுங்க. சார் இப்போ வந்திருக்க ஆர்பிஐயோட லாக்கர் ப்ரொசீஜர் என்ன? எவ்வளோ எனக்கு போனா கிடைக்குங்கிறத நீங்களா கேளுங்க. கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கேட்டு தெரிஞ்சா தானே தெரியும் அதில என்ன ரிஸ்க் இருக்குன்னு. இருக்கு. ரிஸ்க் இருக்கு. ஆனா ப்ராபபிலிட்டி கம்மி. ஆனா, என்னோடது பேங்க் நான் சொல்லப்போனா என்னோட லாக்கர் வந்து ஒரு என்ஹெச்ல இருக்கு. காட்டுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. அதில இருக்கு. நான் அங்க போய் வச்சிருக்கேன்னா, அது ஹை ரிஸ்க். ஹை ரிஸ்க் காணாம போச்சுன்னா டெஃபினட்டா சொல்லுவோம். கம்பெனி நீங்க தான் கையெழுத்து போட்டிருக்கீங்களப்பா லாக்கர் அக்ரீமெண்ட்ல இவ்வளோ தான் கிடைக்கும்னு சொல்லி முடிச்சுருவாங்க.